செல்லம்மா இன்னைக்கு என்ன சமையல் கேட்டிங்கன்னா, சௌசௌ கூட்டு மாதிரி வச்சு தொட்டுக்கிறதுக்கு சௌசௌ கூட்டு மாதிரி வச்சுட்டு சீரகம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கிறேன், பூண்டு உரிச்சு போட்டு. அதனால் அம்மா எடுத்து வச்சுருக்கேன். புளி, மிளகா பொடி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சீரகமும் அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், சீரகம், வெந்தி வர போட்டு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெந்தி வர பவுட்ரு, ஜீரகம் பவுட்ரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சிட்டேன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு. அதனால் இன்றைக்கி சீரக குழம்பு தான் அம்மா வைக்கிறேன். சரியா? வானலில் எண்ணெய் வச்சுட்டு இப்போ ரசம் தாளிச்சிக்கிறேன். ரசம் தாளிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். பூண்டு, பெப்பரு, ஜீரகம்லாம் போட்டு பெருங்காய பவுடரெல்லாம் போட்டு ஒரு ரசம் ஒன்று தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சமையலை நான் செய்கிறதே காட்டணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் செய்கிறதே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன்டா கண்ணா, பாருங்கள். அப்புறம் ரசம் தாளிச்சிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அம்மா கொதி வந்துடுச்சு, அதை எடுத்துட்டு இப்போ நான் சீரக குழம்பு தாளிக்கிறதுக்கு அம்மா வானல் வச்சுட்டேன். ஒரு 6-7 கரண்டி எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகவே விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சூடு ஏறினோடனே நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு பொரியட்டும். அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா சவுற விட்டுடுறேன். வெங்காயம் சவுறணும் நல்லா. பூண்டு ஒரு 30 பல்லு அளவுக்கு நாட்டு பூண்டு தான் கல் வரலில் இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டும் நல்லா இதில் போட்டு செய்கிறேன். வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரிலாம் செய்யுங்க. சீரக குழம்புன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு புடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் பார்த்தியா, கல் வரலில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறேன். வெங்காயத்தை கூட நல்லா பொரியட்டும், சவுறட்டும். சவுந்த பிறகு அம்மா மிளகாய் பொடி இந்த எண்ணெயிலே பொரிச்சிக்குவேன். அது பொரித்து வச்சா தான் அதனோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் அந்த குழம்பு. அதனால் மிளகா பொடி நல்லெண்ணெய், மிளகா பொடி, பூண்டு ஒரு பச்சையாகவே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு மிக்சியில் போட்டு பூண்டோட மிளகா பொடியும் அரைச்சி அது கூட எண்ணெயை விட்டு குழச்சி இந்த தொக்கு போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பெரட்டுறேன் அம்மா. அது கூட மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி, வெந்தி வர பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகப்பொடி நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது மிளகா சாந்து கூட போட்டு அம்மா இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா சவுறணும். சவுந்த உடனே நம்ம புளியை ஊற்றிக்கலாம். கல் உப்பும் போட்டுடுறேன். கல் உப்பு போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் சவுறட்டும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. அதை இந்த தொக்கை கூடயே போட்டு இந்த தக்காளி பழம் தொக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கிளற விடணும், தக்காளி பச்சை வாசனை போகிறதுக்கு. அம்மா இது நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியை விடலாம். இதில் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தான் அம்மா அரிசி கழுவுன தண்ணி, 2வது தண்ணியில் தான் அம்மா புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது கருப்பு புளி இருக்குது அம்மா கிட்ட, அதனால தான் கருப்பாக இருக்குது புளி. இந்த குழம்பு விஷயத்துக்கு ஓகே தான், அதனால் கருப்பு புளி தான் கரைச்சி விட்டுருக்கேன். இது நல்லா சுண்டணும். ஒரு 10-15 நிமிஷம் சுண்டுட்டேன்டா கண்ணா. சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர பார்த்து அம்மா இதை இறக்கலாம். அடுத்தது இந்த சௌசௌ பொரியல் பண்ணுறதுக்காக தொட்டுக்கிறதுக்கு சௌசௌ கூட்டு பண்ணுறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டு லைட்டாக கடுகு போட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அம்மா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த சௌசௌ பொரியலுக்காக. அதை சும்மா ஒரு 4 கிளறிட்டு அது கூட சௌசௌ வேக விட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவியல் பண்ணி வச்சுருக்கேன். சௌசௌ இதில் போட்டு வேக வைக்கிறத டேரெக்டாக அவியல் பண்ணிட்டேன். லைட்டாக உப்பு போட்டு அதை நான் அவிச்சு வச்சுருக்கேன், அதை நான் விட்டுறேன். இதில் இப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான் அம்மா இந்த வேலை பண்ணேன். இப்போ அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த உப்பு, காரம் இதெல்லாம் அதில் உரைச்சாலே போதும். அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் இதுக்கு தேவையானது அம்மா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இதை பார்த்தீங்களா சுண்டி வந்துருச்சா? இப்போ தேங்காய், முந்திரி பயிறு, பெருஞ்சீரகம் அதுக்கிட்ட அதில் போட்டுடலாம். இப்போ ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் சாரெல்லாம் இறங்கி கொதி வந்து சுண்டுற அளவுக்கு வச்சுக்கணும். கொஞ்சம் கழுவி விட்டுறேன் அதில். இப்போ கொஞ்சம் ஜாரு கழுவி அதில் கொஞ்சம் விட்டுறேன். விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட்டுடலாம் நம்ம. வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சுண்டணும். சுண்டி உப்பெல்லாம் திட்டமாக இருக்குது அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிருச்சா? அடுத்தது வந்து ஜீரக குழம்பு ரொம்ப சுண்டி ரெடியாக ஆயிடுச்சு. பேஸ்ட்டு மெத்தட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த வாய்வு தொல்லையெல்லாம் இருக்காது. பிள்ளைங்களுக்கு பசி தூண்டும். பித்தெல்லாம் சேராது உடம்புல. மெயினாக வந்து பூண்டு, ஜீரகம் தான் இதில் விஷயமே. அதில் வெந்தயமும் சேர்ந்ததுனால. அதனால் இன்றைய சமையல் இதுதான். அம்மாவுக்கு கூட ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். அந்த சௌசௌ கூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அம்மாவுடைய சமையல் இன்றைக்கி. அடுத்தது ரசம் வச்சுட்டேன் கூட. ரசம் வச்சுட்டு காலை டிஃபனுக்கு வந்து சத்து மாவு முளைக்கட்டின பவுட்ரு போட்டு அந்த சத்து மாவு கஞ்சி வச்சிட்டேன் காலை டிஃபனுக்காக. பாய்டா சொல்லுங்களா, போயிட்டு வரேன். அம்மா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.